பீட்டர். அதாவது கார்த்தி செல்வன், அதாவது எவரி சென்சஸ்ல வந்து ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷனை தனியா எடுத்துருவாங்க. அது வந்து தட் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட் இன் த சென்சஸ். மற்ற சாதிகளை பற்றி கணக்கெடுப்பு தான் நடக்காது. ஆகவே அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸுக்கு இந்த சென்சஸுக்குள்ளே ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் வந்து ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் டீலிமிட்டேஷன் நடந்தது. இதுக்கு முன்னால நடந்ததுலயும், ஏன்னா எவரி சென்சஸ் இன்க்ளூட்ஸ் a separate account of scheduled caste population. அதுக்கு மட்டும் அதுக்கு இருக்கு. அது ஒரு இன்ஃபர்மேஷன் காமெடி சொன்னேன். இப்போ இது வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் ஸ்ரீராம் சொல்றதும் சரி, திரு முன்னோர் பாஷா சொல்றதும் சரி, நம்முடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை சீட்டை குறைக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் சொல்றாருன்னு. அதுல வந்து ஒரு லர்க்கிங் டேஞ்சர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சீட்டை குறைக்காம உத்தரப்பிரதேச சீட்டையும் இந்தி பேசுற மாநில சீட்டுகளையும் கூட்டலாம். அது அப்படி வருகின்ற போது என்ன சொல்லலாம், உங்களுக்கு 40 கொடுத்தாச்சு, நீங்க 40 சீட் இருக்கிறீங்க, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 120 சீட் ஆயிடும், பீகாருக்கு வந்து 70-80 சீட். அதாவது 2 ஆப்ஷன் தான். அதாவது நமக்கு வந்து நீங்க வந்து சென்சஸ் கணக்குக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு கார்த்தி செல்வன். இந்த 3 மெத்தட்ல வந்து நம்ம வந்து ஜெஃபர்சன் மெத்தட்னு ஒண்ணு, ஹாமில்டன் அண்ட் வின்டன் மெத்தட்னு ஒண்ணு, வெப்ஸ்டர் மெத்தட்னு ஒண்ணு. நம்ம ஃபாலோ பண்றது வெப்ஸ்டர் மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். இந்த வெப்ஸ்டர் மெத்தட் படி ஃபாலோ பண்ணா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு வந்து இருக்கிற அந்த 543 சீட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அதை வந்து ஜனத்தொகைக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டுறது. அப்படி கூட்டினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 543 சீட்டு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 39ல இருந்து 31 ஆயிடும், ஆந்திராவுக்கு வந்து 42ல இருந்து 34 ஆயிடும், கேரளாவுக்கு வந்து 20ல இருந்து 12 ஆயிடும், கர்நாடகாவுக்கு வந்து 28ல இருந்து 16 ஆயிடும். இது வந்து இந்த 543 சீட் வந்து அப்படியே இருந்தால் இது வந்து நமக்கு வந்து இந்த நம்பரை வந்து 753 கூட்டணும். அதான் வெப்ஸ்டர் மெத்தட்ல பாப்புலேஷன் அடிப்படையில். அப்படி கூட்டினீங்கன்னா யூபிக்கு வந்து 80ல இருந்து 128, பீகாருக்கு 40ல இருந்து 70, மத்திய பிரதேசத்துக்கு வந்து 29ல இருந்து 47, மகாராஷ்டிராவுக்கு வந்து 48ல இருந்து 68, ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து 44. இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு வந்து ஒரு சீட்டு வந்து கூடும். யாரு? தமிழ்நாட்டுக்கு இந்த கணக்குப்படி வந்தா ஒரே ஒரு சீட்டு கூடும். இதைத்தான் வந்து என்ன சொல்வார் நாளைக்கு பிரதமர் வந்து, நீங்க ஒண்ணு ரொம்ப என்ன பெரிய டேஞ்சர் தான் கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2026 சென்சஸ் அடிப்படையில தான் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு இருக்கு பாத்தீங்களா. அது வந்து 2002 அமெண்ட்மெண்ட்ல உள்ள ஒரு வாசகம் தான். இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதே பாராளுமன்றம் கொண்டு வந்தா 2021 சென்சஸ் படியே நடத்தலாம், டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியும். 2026க்கு சென்சஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம கூட அந்த டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை இந்த கவர்மெண்டால கொண்டாட முடியும். இவங்களுக்கு அதுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா இவங்க கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுகின்ற போது we will all be வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நமக்கு. அதைத்தான் முதலமைச்சர் வந்து உணர்ந்துதான் சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து what they are capable of they will always do. அதான் அருமையா சொன்னார் ராதாகிருஷ்ணன். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய காம்போசிஷனை மாத்துகின்ற போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்க யார்கிட்டையும் சொல்லல, ஒரே நாள் மார்னிங் நைட்ல வந்து ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரி ஆகிட்டீங்க. அப்படி ஆகக்கூடிய நீங்க நாளைக்கு வந்து 2021 வச்சு மக்களை சந்திச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க. இதுல அப்படி எந்த இடத்தையும் அவங்க சொல்லலையேன்றாங்க. நீங்க வந்து ஆர்டிகல் இல்ல இப்ப நீங்க ஜம்மு காஷ்மீரோ மற்ற விஷயங்களோ அவங்க பிஜேபியோ என்டிஏ தேர்தல் அறிக்கையில அவங்க இப்போ செய்யறதெல்லாம் இப்ப இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் எல்லாம் அவங்க வந்து எல்லாம் செய்யறதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு செய்யறாங்களா? அந்த கமிட்டி எப்படி நடந்தது? இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கமிஷன் போட்டாங்களே, அந்த கமிஷன் வந்து வேற யார் இருந்தா? அதுல வேற யாருடைய வியூஸ் வந்து ரிஃப்ளெக்டட்? அவங்களே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி தலைமையில கமிஷனை போட்டாங்க, ரிப்போர்ட்டை வாங்கினாங்க, ஒரு ஆக்டை கொண்டாந்தாங்க, அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. இப்ப கொண்டாந்து பாஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. வக்ஃப் போர்டுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் அப்ஜெக்ட் பண்ணா வெளியே போகணும்னு சொன்னாங்க, பில்லை வந்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புனாங்க, ரிப்போர்ட் வாங்கினாங்க, நாளைக்கு பாஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி நான் வந்து பழைய 2021 சென்சஸ் படி புண்டுவோன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
சோ அதனால என்ன நம்மளால நமக்கு அது பார்லிமெண்ட்ல வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் முதலமைச்சர் வந்து அலர்ட் ஆகிறார். ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துல திஸ் கவர்மெண்ட் வில் பி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட்ஸ் டென்யூர். ஆகவேதான் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சருக்குரிய லட்சணத்தோடு அதற்கான தகுதியோடு இப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு, இது வந்து ஒரு பெரிய கலாசல் டிசாஸ்டர், இது நமக்கு நடந்தா ஒரு இன்னும் 100 வருஷத்துக்கு தமிழ்நாடும் மற்ற மாநிலங்களும் வரிகற்ற மாநிலங்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய உரிமைகளை பேசுகிற இணை அந்தஸ்திலே இருக்கிற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்க முடியாது. அதைத்தான் எச்சரிக்கிறாரு. ரொம்ப டைம்லி வார்னிங், டைம்லி இனிஷியேட்டிவ் எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு பிஜேபி.